ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்மங்களூரில் தான் இருக்கோம். நமக்கு பின்னாடி தெரியுது இல்லைங்களா, இந்த பில்டிங்கில் தான் அன்றைக்கி தங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவா ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் தங்கியிருந்தோம். நைட்டு ஒரு ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூம் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு டீ ஷாப்பில் வந்து கேட்டு விசாரிக்கும் போது இங்கே மாதிரி ஒரு ரூம் இருக்குது, போய் பாருங்கள் அப்படின்னு இருந்தாங்க. சரி, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இதுதான் அந்த கோவா ஹோம் ஸ்டே. பாருங்கள், கார் கொண்டாந்து இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டோம். காலையிலே எழுந்திரிச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் சுடு தண்ணி வந்து இங்கே வேறு டைப்பில் வந்து ஹீட்டர் கிடையாது, வேறு டைப்பில் வந்து விறகெல்லாம் வச்சு எரித்து அந்த ஹீட்ரு வந்து ரெடி பண்ணாங்க. அதுவே லேட் ஆகிடுச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நான் குளித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அதே மாதிரி தலைவர் வந்து குளிக்க போயிருக்காரு. அவர் வந்தோன்னே அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சரி, ஓகே, அப்படியே அதுக்குள்ளே இந்த இடத்த உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தேன். பாருங்க, செம்மையாக இருக்குல்ல, கலர் கலராக இருக்குது, பூவெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. ஏன் கோவா இது ஹோம் ஸ்டேன்னு வச்சுருக்காங்கன்னா, இந்த பக்கம் உங்களுக்கு தெரிதல மாறமாட்டி அது ஃபுல்லாகவே வந்து இது கோவா தான் வச்சுருக்காங்க. அதான் கொய்யாக்கா மரம் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் இதை கோவா ஹோம் ஸ்டேன்னு வச்சுட்டாங்க. பாருங்க, ஃபுல்லாக இங்கே மரம் தான், காடு மாதிரி இருக்குது ஃபுல்லாக. ஓகே, தலைவர் வந்துட்டாரான்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். இங்கேருந்து கார் இங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். சரி வாங்க, ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு இப்போ ஹெட்டு வந்து 650 ஆகிடுச்சு. 2 பேருக்கும் 1300 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே ஹாலு, இங்கே ஒரு ஆள் படுத்துக்கிற மாதிரி இடம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் தங்கியிருந்தது. அதே மாதிரி வந்து மிஸ்டர் பிரவீன்ஜி வந்து இங்கே தான் தங்கியிருந்தார். அப்புறம் அந்த இது சொன்னேன்ல, சுடு தண்ணி போடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமு, அதேமாதிரி அந்த ரூமுக்குள்ளே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் தான் சுடு தண்ணி போட்டாங்க. இங்கே கீழே விறகு வச்சு எரிச்சிட்டு இதில் அப்படியே தண்ணி சூடாகி அப்படியே மேலே வந்து அந்த பைப் லைன் வழியாக உள்ளே போகுது. இது பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதனால தான் லேட்டும் ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம பில்டிங் தங்கியிருந்த பில்டிங்க்கு பேக் சைடு இந்த பக்கம் மாடெல்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க பாருங்கள். இது சூப்பராக இருக்குல்ல. ஓகே கைஸ், அப்படியே கிளம்பலாம். அவ்வளோதான், இங்கே இதை முடிஞ்சிருச்சு. அவர் பிரவீன்ஜி குளிச்சுட்டு வந்துட்டாருன்னா அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். வாங்க போகலாம். கைஸ், நம்ம தங்கியிருந்த ஹோம் ஸ்டேவை தாண்டி கிளம்பியாச்சு. ஹோம் ஸ்டேலேருந்து கிளம்பியாச்சு கைஸ். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போகிறோம் அப்படின்னா ஹபி ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஜி, ஹபி ஃபால்ஸ் ரூட்டு போடுறீங்களா? போட்டுருங்க. மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8:30 ஆகிடுச்சு. 6:45 தான் எழுந்தோம். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அந்த சுடு தண்ணி போட்டு குளித்து கிளம்புறதுக்கு. கைஸ், இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹபி வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நான் செக் பண்ணதுபடி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் நம்ம ஓன் வெஹிக்கிள் அலோவ் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸுக்கு மேலே ஜீப்பில் தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம். மறுபடியும் ஒரு காட்டு வழி பயணம் தொடங்கியாச்சு. காலையிலேயே செம்ம குளிர் எடுக்குது கைஸ். குளிர் இன்னமும் சில்னஸ் குறையவே இல்லை, பயங்கரமாக குளிருது. ஃப்ரண்ட் வியூ பாருங்க, செம்மையா இருக்கு. ரோடு செம்மையா இருக்கு. 2 பக்கமும் நல்லா மரம், செம்மையா இருக்குது. காலையிலேயே எல்லாம் நம்மள மாதிரியே கிளம்பிட்டாங்க. ஏன்னா காலையிலேயே ஆரம்பிச்சாதான் ஈவினிங் சீக்கிரம் முடியும். சீக்கிரம் முடிச்சா ஈவினிங் கிளம்பிடலாம்ல, அதுதான் பிளானு. ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்களா எங்கள் ஹோம் ஸ்டே ரூம்ஸு நிறையா இருக்குது. ஆனால் இன்னுமே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போது மற்ற இடத்துல மாதிரியெல்லாம் வந்து இந்த சுற்றி பார்க்குறது மாதிரிலாம் நிறைய பிளேஸ் கிடையாது. என்ன பிளேஸ் இருக்குன்னா ஃபுல்லாக வந்து ஹில் ஸ்டேஷனு, ஹில் ஸ்டே அந்த டாப் வியூ தான், வியூஸ் தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் சொன்னோம்ல, அந்த மாதிரியே தான் இருக்குது. அந்த இதெல்லாம் சில இடம்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி கோயில் நிறைய காட்டுது, வாட்டர் ஃபால்ஸும் நிறைய இருக்குது. ஏதோ ஊருக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது.
ஈஸியாக நம்ம வண்டி ஓட்டுறோம்னு நினச்சா இந்த ரோடு தான் சொல்லுங்கள். ரோடு தான் உண்மையிலேயே வேறு லெவல் ரோடு. ப்ளஸ் அந்த 2 பக்கமும் ட்ரீஸ் எல்லாம் செமையாக இருக்குது. பாருங்களேன், எங்கே பார்த்தாலும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது. வச்சிடறாங்க. பில்டிங் கட்டியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சும்மா வச்சுருக்கக்கூடாதுன்னு அப்படியே ரெடி பண்ணி ரூமு அட்டாச்சு பாத்ரூமோட செட் பண்ணி ஒரு ஹோம் ஸ்டேவாக ஆக்கிட்டாங்க. ஆனால் இங்கே நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸுங்கிறது அந்த சிட்டி மெயின் டவுன் இருக்குல்ல, அங்கே தான் இருக்கும். அங்கே இருந்துச்சு. அதை விட்டால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. ஹோம் ஸ்டேஸுங்கிறதுக்காக ரொம்ப கம்மிலாம் கிடையாது. தனித்தனியாக இருந்துச்சுன்னா 1500 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்மள மாதிரி சின்ன சின்ன இதில் எடுத்தாங்க அப்படின்னா 1500 அதான் ஒரு ஆளுக்கு 800 700 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. வேற லெவலு வியூ பாருங்க. இங்கே பாருங்க ஜி, வியூவை பாருங்க. நல்லா தெரியுது. கலர் வெளியில இருக்கதாவது டல்லா தெரியுது. கேமரால பொலிச்சுன்னு தெரியுது. அந்த சன்செட் இதுக்கு சன்ரைஸ் ஆகிறதுக்கு அதுக்கும் வியூ செம்மையா இருக்குது. என்ன போக 40 கிலோமீட்டர் போகணும். நம்ம நின்று ஜாலியாக அங்கே நின்று போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கி 2 பிளேஸ் தான். நெருக்குன்னு போகிறோம், பார்க்குறோம், அப்படியே பொறுமையாக வீடியோ. ரோடு அதான் சொல்கிறேன், ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு அங்கங்கே அப்படியே டவுனில் இறங்கி ஏறுது. டேர்ன் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. பாருங்க டேர்னிங்லாம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம அங்கே இறங்கினோமா, மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி மலை மேலாம் ஏறணும்னு ஆசைங்க. நேற்றுக்கு தாங்க ஆசை தீர்ந்துருக்கு. என்னன்னா அங்கே சில இடத்துல எல்லாம் வந்து இறக்கி விட்டு இங்கேருந்து மேலே நடந்து போகணும், இல்லை மேலே அலோடு இல்லைன்றாங்க. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோட விட்டுருவாங்க. நம்ம எட்ஜஸ் வரைக்கும் நேற்றுக்கு போயிருக்கோம்ல, டாப் வரைக்கும் வண்டி போகிற அளவுக்கு ரோடு இருக்குது. அதுதான் பெஸ்ட்டு. இல்லை டாப் எண்ட் வரைக்கும் நம்ம கார்லேயே போகிற அளவுக்கு இருக்கு. எல்லாம் பைக்கில் போக முடியுமான்னு தான் எதிர்பார்ப்போம். காரில் போகிற அளவுக்கு சிக்மங்களூரில் பிளேசஸ் இருக்குது. டாப் எண்டு வரைக்கும் போகலாம். செம்மையாக இருக்குது. தேவையான எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு போயிட்டா ஜம்முன்னு இருக்கலாம். ஓரளவுக்கு ஃபுட்டு, தண்ணி, ஸ்நாக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். இறங்குற இடத்துல ரோடு கஷ்டமாக இருக்குது. பேட்ச் ஒர்க்கு தான் நிறைய இருக்குது. கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து மலையிலேருந்து இறங்கி கீழே வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 26 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. இது எங்கே போகுதுன்னே தெரில எனக்கு. வழி மேப்பு கூகுள் மேப் போட்டு ஹபி ஃபால்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்கோம். அதனால் போயிருக்கோம், பார்ப்போம். கைஸ் நமக்கு வந்து இந்த ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது. அங்கே
தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் எக்ஸாக்டாக தெரியல. ரோடு நல்லா இருக்குது, நல்லா அப்படியே ஜாலியாக ஓட்டின்னு போயிட்டுருக்கோம். பட் அந்த மலை அடிவாரத்தில் தான் அந்த ஃபால்ஸ், அபி ஃபால்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் காட்டுது. மலையே பக்கத்தில் தான் இருக்குது. இல்லை மலையை தாண்டி போச்சொல்ல போகுதான்னு தெரியல. இனிவே பார்க்கலாம். மலை ஏறி இறங்குற மாதிரி ஆகிடுமோன்னு தோணுது. தூரத்துக்கு மலை சைடில் போகுது, அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு மலை ஏறுற மாதிரி இருக்கும். அதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, போய் பார்ப்போம். இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்க அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்க, செம்மையாக இருக்குது. ரொம்ப லைட் அதான் அந்த ஃபாரினில் இப்போ எல்லாம் காட்டுவாங்கள்ல வீடியோஸில், அந்த மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து பான்னு ஆறு நடிக்கிறாரு. நான் எங்கே வழி விடுறது? ரோடு மாதிரியே விட முடியாதுப்பா. ரோடு மாதிரியே இல்லை. இறக்கி ஏறினோம்னா வண்டி கண்டமாயிடும். இந்த ரோடு ஓரம் ஃபுல்லாக பாருங்க ஜி, அந்த பேப்பர் பூலாம் செம்மையாக இருக்குது. அவர் நமக்கு வந்து லாக் பண்ணி போகிறாராமா. ஆமாம், வழி விடாமல் போகிறாராமா. பிரேக் கட்டி இந்த இடத்த பார்க்கையில் இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, இது போகிற மாதிரி. அந்த மாதிரி. இப்போது நான் ஆக்சுவலி வந்து கேரளா போகணுன்னு அதிகமாக ஆசைப்படுறது இந்த மாதிரி மலைப்பிரதேசத்தில் வண்டி ஓட்டுறதுக்கு, ரோட்ஸ் போகிறதுக்கு. ஆனால் இங்கே அந்த அளவுக்கு இல்லைனாலும் அங்கே ஃபுல்லாக வந்து மலை ப்ளஸ் தண்ணி கலந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே அங்கே ஏரியா ஊரெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயும். ஏன்னா இங்கே தண்ணி மட்டும் கிடையாது, அங்கே எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும். இங்கே தண்ணி இல்லை, நல்லா பசுமையாக இருக்கும், நல்லா தண்ணி க்ரீனிஷாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஆனால் காட்டு பகுதியில் வண்டி ஓட்டுறது வேறு லெவலுப்பா. உண்மையிலேயே இந்த மாதிரி டிரைவர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வண்டி டிரைவ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி வண்டி ஓட்ட ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இருக்குது இடம், சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே இங்கே டிரைவிங்க்கு வரலாம். வண்டி ஓட்ட ஆசைப்படுறவங்களுக்கு இந்த இடம் செம்மையாக இருக்கும். ரோடும் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், ரோடு சூப்பராக இருக்குது ஜி. ஒரு சில இடங்கள் சின்ன சின்ன இது இருக்குது, அதெல்லாம் நார்மல் இடங்கள்லேயே இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குது. ரோடும் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கல, ரோடு இவ்வளோ நல்லா வச்சுருப்பாங்கன்னு. இந்த பாருங்க, சொன்னோடனே அந்த சின்ன சின்ன இடங்கள் வந்துடுது. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. என்ன பண்ணுறாரு? இங்கே போகிறோமா அங்கே போகிறோமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே என்ன இருக்குது? வைல்ட் எஸ்டேட்டு ஃபுல்லாக ஸ்டே தானே இருக்குது. கேரளா ட்ரிப் போயிருந்தேன். கேரளா ட்ரிப் ஒன்று போயிருந்தேன், ஃபிக்ஸ் பண்ணி தான் போயிருந்தோம். அங்கே அவர் அழைச்சிட்டு போய் இந்த டிரைவர்லாம் இந்த போட்டு போய் காமிச்சார். அந்த மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. நல்ல இடங்க. இந்த மாதிரி இடத்துக்கு 2 வாட்டி கூட வரலாம் தாராளமாக. ஃப்ரீயாக இருக்கும்போதும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கும் போதும் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து டிரைவ் பண்ணால் சூப்பராக இருக்கும். மனசுக்கு அப்படியே இதமாக இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இந்த வண்டி ஓட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மற்றபடி எதையும் பற்றி எனக்கு யோசனையே இல்லை. வண்டி ஓட்டணும், அதுக்கு சேஃபாக ஓட்டணும், என்ஜாய் பண்ணி ஓட்டணும். இது மட்டும்தான் என் மண்டபத்தில். லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது அத்தனையும் மறந்தாச்சு. சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஓட்டு போகிறது. பிளைன் ரோட்டில் ஓட்டி லாங் ஓட்டுறதை விட இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் இப்படி ஓட்டுறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சேஃபாக ஓட்டணும், அந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எனக்கு இன்னும் ரோட்டில் இந்த வண்டி ஓட்டுறதுல இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த ரோடு தான். ரோடு நல்லா தான் நினைப்பாங்க, என்னடா இவனுக்கு ரோட்டை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ரோடு இப்படி இருந்துச்சுன்னா யார் வேணாலும் என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டுவாங்க. இந்த பேசிக்காக வண்டி ஓட்ட கற்றுக்குறாங்கல்ல, அவங்க கூட அசால்ட்டாக இந்த ரோட்டில் வண்டி ஓட்டி சுற்றி பார்க்கலாம். ரெண்ட் வண்டியெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. வந்துட்டு
நம்ம ஓன் வெஹிக்கிளே சுற்றலாம். அப்படி இல்லைன்னா கூட இங்கே ஒரு கார் எடுத்துகிட்டு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இங்கேருந்து சுற்றலாம். ஜாலியாக இருக்கும். சிக்னல்லாம் கிடைக்குதா என்ன இங்கே? ஒன்று போயிடுச்சு, ஒன்று இது. ஃபஸ்ட்டு ஒன்று போயிடுச்சா செகண்ட் ஒன்று? ஃபஸ்ட்டு போயிடுச்சுன்னா அதில் தாங்க இன்டர்நெட் இருக்குது. நீங்கள் பேக்கே அடிச்சிடாதீங்க, திரும்ப கனெக்ட் ஆகாது. அப்படியே மேப்பை ரீச் ஆகிறவங்க விட மாட்டேன். எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சுத்தமாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங்கில் வண்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஜீப் ரைடு தான் போகணும். ஃப்ரண்ட் வியூ பாருங்க.